பெரிய கிருதா வச்சிருக்காரு, பூ போட்ட சட்டை போட்டிருக்காரு, பயங்கரமான கண்ணாடி இதே மாதிரி போட்டிருக்காரு. ஒரு வித்தியாசமான தம்பி ராமையா சாரா இருக்காரு. சார் என்ன இப்போ லுக் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? கெட்டப் ஏதாவது புதுசா? வழக்கமா ஒவ்வொரு படத்துலயுமே வெரைட்டி வெரைட்டியா கெட்டப் கொடுப்பீங்க. இப்போ கரண்ட்லி என்ன சார்? மனிதர்கள் இப்போ உளவியல் தான் இல்லையா? உளவியல் எதுக்கு? ஒரு மனைவி கூட கணவன் அயர்ந்து உழைச்சி வேர்வை வெளியேற்றி பாதி சம்பளம் வாங்கி மீதி சம்பளம் வாங்காமல் அல்லது அவமானப்பட்டு அல்லது ஏதோ ஒரு அனுபவத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நுழைகிற பொழுது மனைவி மலர்ந்த முகத்தோடும் மாற்றுச் செயலையோடு இருக்குன்னு ஆசைப்பட்றான். ஏன்? அது உளவியல், ஒரு உற்சாகம். கடவுளை ஏன் டெய்லி குளிப்பாட்டுறாங்க? கடவுள் தானே குளிப்பாட்ட விட்டுற வேண்டியதானே? ஏன் அவருக்கும் ஆடை மாற்றுறானுங்க? எஸ், இந்த பக்தன் கடவுளை பார்க்கிற பொழுது இவனுக்கு ஒரு பரவச நிலை வர வேண்டும் என்பதற்காக கடவுளுக்கும் மாற்று உடை, கடவுளுக்கும் தினசரி குளியல் தேவைப்படுகிறது. இளநீ அபிஷேகம், சந்தான அபிஷேகம், பால் அபிஷேகம். அதே போல் இது உளவியல் விஷயந்தான். ஒருவனை ஒருவன் பார்க்கிற பொழுது உற்சாகம் இருக்கணும். உற்சாகம் இருக்கு. ஒரே மூஞ்சி போர் அடிக்குதுடா, படம் ஒரே மாதிரி போர் அடிக்குது, நெக்ஸ்ட் என்ன சீன் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுடா, போர் அடிக்குது. அப்போ ஒரே மனுஷன்தான், அதுக்காக மூஞ்சி அறுத்தறுத்து மாற்ற முடியாது. இந்த கொடுத்த என் தாய் தந்தை கொடுத்த இந்த நடமாடும் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த கட்டடத்தை அப்பப்போ ஏதோ உடை மூலமாகவோ பேச்சின் மூலமாகவோ கற்றுக் கொடுத்த அல்லது கற்ற அந்த அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நூதனத்தின் மூலமாகவோ என்னை நீ மறுபடி பார்க்க வேண்டும் என்ற உணர்வை உன்னிடம் தர வேண்டும். சார் வந்தார்னா ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லுவார் என்ற ஒரு நம்பிக்கையை உன்னிடம் கொடுக்க வேண்டும். இருக்கு அப்படின்னா அப்படிதான்டா பேசுகிற விடுறா, நான் 7 வருஷம் என்ன கூப்பிடலாம்டா அப்படின்னு நான் வந்ததற்கான சுவடு நானே அழிச்சிட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு உளவியல் பிரச்சனை தான். ஏன்னா நான் கெட்டப் மாற்றுறது என்பது அதுதான். அப்பானா இப்படி இருப்பார், சித்தப்பானா இப்படி இருப்பார். இன்றைக்கி தேவைப்படுதில்ல. இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஏன் குழந்தை தானே, அப்படியே பிறந்த மேனிக்கு குழந்தை அப்படி அள்ளி கொஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. அதுக்கு ஆடை அணிகணன் மாற்றி மாற்றி தாயாகோ தந்தையாகோ நான் இந்த பூமிக்கு ஈண்டெடுத்த இந்த குழந்தை அது அப்படியே இருக்க வேண்டும், அப்படியே கொஞ்சம் சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு ஆடை மட்டும் ரசிக்கிறாங்கல்ல. இது ரசனை. ரசனையினுடைய அடுத்த வருஷம் தான் காதல். எல்லாம் உணர்வு என்பது ஜஸ்ட் கிரியேட்டிவிட்டி தானே இல்லை தம்பி? அப்போ கேட்டை மாற்றுறது இந்த மண்டை 40க்கு 60 என் மண்டை எந்த விற்குனாலும் எனக்கு செட் ஆகுது. இது எங்கள் அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி, நான் வாங்கிட்டு வந்தது கிடையாது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து அது இப்படி தட்டி விட்டு போயிருக்காங்க. 2 பேர் மேலே இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் மாற்றி மாற்றி காமிக்கிற பொழுது நம்ம ஒரு வீடு வாங்க போகிற வாஸ்து பார்க்குற மாதிரி தான். வாஸ்து இல்லைன்னா கூட நான் நினச்ச மாதிரியே இருக்கியா, ஹால் கரெக்டாக இருக்குது, பூஜை ரூம் கரெக்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இது நடமாடும் ஒரு கட்டடம். இந்த கட்டடத்தை பார்ப்பவர்கள் ஜஸ்ட் பார்வை திருப்பி கொள்ளாமல் இந்த கட்டடத்தை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்பதற்கு முதல் கட்டடம் சரியாக இருக்க வேண்டும். அது கொஞ்சம் வண்ணப்பூச்சிகள் இருக்குது, அதே மாதிரி தான். சூப்பர். ஆனால் ஒவ்வொரு கெட்டப்பையும் நாங்கள் பயங்கரமாக மாற்ற முடியாது, ஆடையை மாற்றலாம்ல. கண்டிப்பாக, டெஃபினட்டாக. ஆனால் செம்மையாக இருக்குது சார், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இப்போ அமையுது கடவுள். அதான் எங்கள் அப்பா அதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது அப்பா அம்மா கொடுத்த ப்ராப்பர்ட்டி. இது நானுக்காக மெனக்கடலை. தவிர வயசாருக்கு எந்த லுக்கு போட்டாலும் செட் ஆகுதுரா அப்படின்றது அது பெரிய இறைவன் ஆசீர்வாதம். இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லர் ஒன்று பார்த்துருந்தோம். அந்த ட்ரெய்லரே பயங்கர மிரட்டலாக இருக்கு. ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் பயங்கரமா இருக்கு. அதுலயும் நீங்க ஒரு சீக்ரெட் பார்ட்னரா இருக்கீங்கன்ற மாதிரி உங்களுடைய பேர் அதுல இருக்கு. சொல்லுங்க, உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர்? நாங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் சார். இது அனுபவிச்சு நடிச்சது கதாபாத்திரம். இது ஒரு இளவு வீட்டில் ஹியூமர் பண்ணியிருக்காங்க. வயது முதிர்ந்து ஒரு கிழவனோ ஒரு பாட்டியம்மாவோ இருந்தால் அந்த வீட்டில் ஹியூமர் நடந்திருக்கு. இன்னும் இளவு வீட்டில் காதல்லாம் உருவாகும் கிராமப்புறங்களில். ஒரு பருவ வயசு அதுதான் பெரிய துயரமாக இருக்க முடியும். ஆண்டு அனுபவிச்சு 90 வயசில் மரணம், அது பெரிய சாவு. பெரிய சாவுன்னு சொல்லுவாங்க, திருவிழா சாவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த மாதிரியான ஒரு சம்பவம். ஒரு வீடு. இன்னொரு பக்கத்தில் நாளை காலையில் 9:30 மணிக்கு ஒரு மகளுக்கு திருமணம். இது 10வது ஹியூமருக்கு. ரெண்டும் ஒரே படத்தில் நான் ஸ்டாப் ஹியூமராக இருக்கும். ரொம்ப இந்த வருடத்தினோட தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக வி ஆர் வெயிட்டிங் சார். ஏன்னா நீங்கள் ஒரு படத்தில் இருக்கீங்க அப்படின்னாலே அந்த படம் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும்ன்ற நம்பிக்கை. அப்படி நீங்கள் கேட்டீங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன சார் போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டால், மகுடம் ரவியரசனுடைய கதையில் தம்பி விஷால் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. மிரட்டுறாப்புல. அதுக்கு எனக்கு அற்புதமான ஒரு கேரக்டர். அப்புறம் 23ஆம் புலிகேசிக்கு பிறகு 100% வெற்றி என்ற ஒரு இலக்கு. அந்த கதையை படிக்கிறபோது எனக்கு வைப்பு கிரியேட் ஆச்சு. தம்பி சிம்புதேவனுடைய படம், அது கோயில்பட்டி. அதை தான் உங்கள்கிட்ட லுக்கு காமிச்சேன். அவனா லுக்குகளை மாற்றக்கூடிய பிள்ளையில் அது அனுபவித்து ரசித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் எனது கதை வசனத்தில் என் மகன் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். டைட்டில் இப்போ சொல்ல முடியாது, ஒரு படம் போயிட்டு. சூப்பர். அப்புறம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அடையாளம் நான் யார், ஜிடி நாயுடு. அதில் மாதவன் சார் பண்ணிட்டுருக்காரு. மாதவன் சாருடைய தாய் மாமனா ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ப்ராப்பரான மூவிஸ்.
So, பெரிய ஒரு லைனப்பே காத்துட்டு இருக்கு நம்மளுக்கு சாரோட ஃபில்ம். ஏன்னா நிறைய பேர் போகிற பொழுது என்ன படிக்க நடிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை படங்களே பார்க்க முடியல கேட்குறாங்க. இந்த வணக்கம் தமிழா நிகழ்வின் மூலமாக லைனப் பாப்பா சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்கள். அண்ட் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் சூஸ் பண்ணுறீங்களே சார், அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கதையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது வந்து தம்பி ராமையா சார் வித்தியாசமாக பண்ணிடுவார் அப்படின்ற மக்கள் கிட்ட அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணுறீங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு பர்சனலாக இருக்கல, இந்த மாதிரி ஒன்று பண்ணிடணும்ப்பா, நம்ம கண்டிப்பாக நம்மளோட கெரியரில் இந்த ஒரு ரோல் மாதிரி நம்ம ஒன்று பண்ணிட்டோம்னா சூப்பர், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், ஹாப்பி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? அது ஒரு கதை இங்கே சொல்கிறதுனால தப்பில்லை. தம்பி அழகாக கேட்ட கேள்வி ஒரு அர்த்தம் நிறைந்த கேள்வி. எல்லா கலைஞனுக்கும் ஒரு தேடல் இருக்கும். உடம்பில் ஆரோக்கியம், சிந்தனையில் தெளிவு, இந்த சிந்திக்கக்கூடிய விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு உடம்பு இடம் கொடுக்குது வரைக்கும் ஒரு கலைஞன் அசர மாட்டான். அந்த வகையில் தெய்வ மிருகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸலண்ட் கதை. ஒரு 7 கதை பண்ணி வச்சிருப்போம், சும்மா இருக்க மாட்டோம். நான் ஆங்கில படங்களை எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா மண்டம் முழுக்க இளம் பிராயத்தில் கிராமத்திலேருந்து பிறந்து வளர்ந்து மண்டம் முழுக்க டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இதெல்லாம் பிதிக்கி ஒரு 10 படத்தை கொடுத்துட்டு நல்ல நாள் பார்த்து கிளம்பிடணும், அவ்வளோதான். சப்போஸ் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா ஆத்மா கொஞ்சம் இந்த 4 கதையை கொடுத்துட்டு வந்திருக்கலாமடா. நாட்டு வைத்தியர்கள் சில பேர் இந்த மூலிகைக்கு இந்த மருத்துவ குணம் இருக்குது என்று சொல்லிட்டு செத்தவர்களெல்லாம் இன்றைக்கி பேசப்படுறாங்க. இந்த மூலிகைக்கு இந்த மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னால் அவன் கடையை போட்டு வியாபாரம் பண்ணிடுவான்னு சொல்லாமல் செத்தவங்களாம் நினைக்கல. அதே போல் என்னிடம் இருக்கக்கூடிய வாழ்ந்த காலம் கொடுத்த அடி கழுத்தில் அதை வாயிலிருந்து வசனமாக கொடுத்தது இல்லையா, தோல்வி கொடுத்த வலி மூளை நிரம்ப வலியுது, அதை அள்ளி கொடுத்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இப்படி போனீங்கன்னா இப்படி வரலாம், நீ இப்படி போனால் இப்படி வரலாம், அது கொடுப்பதற்கு தான் அது படைப்பு. ஸோ அந்த ஒரு படம் நான் நினச்சிருக்கேன். தெய்வ மிருகம் காலம் அடுத்த ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தமும் அந்த கமர்ஷியல் செட்டப் சொல்லக்கூடிய விஷயங்கள் வருகிற பொழுது ஐயோ இது எப்படா ஒருத்தர் யோசிச்சிருக்க முடியும், யோசித்தாலும் பரவாயில்ல, இது எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்க முடியும், ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இறைவன் எனக்குள் ஒரு நுழைச்சி ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு ஒரு நாள் இப்படி யோசித்தேன். அப்படி உட்காந்துச்சு, ஃப்ளாஷ்பேக் மட்டும் தோணுச்சு. மறுநாள் அப்போ எனக்கு மகனுக்கு திருமணம் ஆகலை. காலையில் சொன்னேன் அப்பா அப்படின்னா, அவனும் அடுத்து நீங்கள் இதை தாப்பா போன்றிருக்கான், பார்ப்போம். சூப்பர் சூப்பர். அதுக்கும் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்கள் நோக்கம் என்னதாக இருக்கலாம், ஆக்கன் கரெக்ட். இப்போ என்னன்னா அஸ்வத் நிறைய இன்டெலிஜென்ட்டான டேக்அவேஸ் வந்து சார் பேசினதுல சாரோட பதில்கள்ல எனக்கு கிடைச்சது. இந்த நியூ இயர் இந்த புத்தாண்டுக்கு வந்து நான் அவ்வளோ மோட்டிவேட்டடா இருக்கேன். சாரோட ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்ணியிருக்காரு, ஒரு அப்பாவா பண்ணியிருக்காரு, எல்லாமே வந்து அவர் வந்து கரெக்டா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு இன்டெரக்டா அப்படின்னு தான் சொல்லணும்.